So exercise number 4th sum paaka porom. Okay, Mayiladurai Recreation Club gives you the following details. Prepare receipts and payment account for the year ended 31st March 2019. So particular உங்களுக்கு எல்லாம் இந்த amount இந்த information எல்லாமே கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. So நீங்க என்ன prepare பண்ணனும்? Receipts and payment account நீங்க prepare பண்ணனும். So எப்படி prepare பண்ணுவீங்க நீங்க? That is in the books of Mayiladurai Recreation Club receipts and payment account for the year ended 31st March 2019 receipts and payment எழுதிக்கோங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ rupees எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எங்கே வரும் உங்களுக்கு? 15,000 இந்த பக்கம் எழுதுவீங்க. அதேமாதிரி ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் எங்கே வரும் உங்களுக்கு? ரெசிட் சைடில் வரும் 25,000. அப்புறம் டொனேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அது உங்களுக்கு என்னது ரெசிட் அமௌண்ட் வந்திருக்கு. சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட், சில ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது, அது என்ன பண்ணீங்க நீங்கள் சேல் பண்ணீங்க, அதுக்கு என்ன இருக்குது இங்கே அமௌண்ட் வந்திருக்கு. ரீஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் இது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ரீஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் இது இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 13,000. அதுக்கப்புறம் பாருங்கள் கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த இடத்துல கலெக்ஷன் ஆயிருக்குன்னா என்னது வந்திருக்கு, அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 18,000 இங்கே போட்டுருங்க, இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அமௌண்ட் இங்கே போயிருக்கும். ஓகே, பேமெண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ரெசிட்ஸ் ஃபார் சேரிட்டி ஷோ, ஒரு சேரிட்டி ஷோக்கு நான் இருக்குங்க உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு, ரெசிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்ட் பே. ஸோ ரெண்ட் பேனா நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் சைடில் எழுதிடுங்க 1000 rupees. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கீங்க, சேலரி ஃபார் வாட்ச்மேன் இருக்குது, அப்போ என்ன இருக்கீங்க பேமெண்ட் ஆயிருக்கு. ஸோ 12,000. கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல, அதுவும் பேமெண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. லைட்டிங் சார்ஜஸ் அதுவும் பேமெண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு 16,500. என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அதுவும் பே ஆயிருக்கு உங்களுக்கு 13,500. பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ், பில்லியார்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் பால்ஸ் இருக்கும், ஸ்டிக் இருக்கும், டேபிள் ஃபுல்லாக இருக்கும், அதில் வந்து பால்ஸ்லாம் இருக்கும், ஸ்டிக்கில் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது அந்த டேபிள் வந்து நம்ம பில்லியார்ட்ஸ் டேபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 5,000 rupees. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ வந்து 3,000 rupees. ஓகேங்களா? இதை நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, அவங்களுக்கு ரெசிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 12,000 எழுதிடுங்க. க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் உங்களுக்கு கேஷ் பேலன்ஸ்க்கு அப்புறம் கேஷ் இன் ஹேண்ட். ஓகேங்களா? அது வந்து 12,000. ஓகேங்களா? இந்த பக்கம் ஆட் பண்ணுங்கள், இந்த பக்கமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு தட் இஸ் இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவீங்க, 1,48,000 எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது கூட இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் உங்களுக்கு. ஓகே, அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 1,48,000 நீங்கள் என்ன பண்ணுவீங்க மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 50,000 வந்துடும். ஸோ அதுதான் உங்களுக்கு என்னது கேஷ் அட் பேங்க். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான் இந்த சம்மர்.